வணக்கம். ஆர்எஸ்எஸ்னுடைய தலையில் இடியை இறக்கியிருக்கிறது அமெரிக்கா. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் விரைவில் அமெரிக்காவிற்கு செல்லவிருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆகஸ்ட் மாத இறுதியில் என்று ஊடகங்கள் சொல்கின்றன. டேட்டு கன்ஃபார்ம் ஆகலை. இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய சர்வதேச மத சுதந்திர ஆணையம் USCIRF, உலகளாவிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இந்த அமைப்பு ட்ரம்புக்கு ஒரு நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? மோகன் பாகவத் மாதிரியான ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்களை நம்முடைய நாட்டில் கால் பதிக்க அனுமதிக்க கூடாது. ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு பயங்கரவாத இயக்கம், அதை தடை செய்ய வேண்டும். இந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பரிசீலிப்பதாக அமெரிக்க அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. இங்கே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் பார்லிமெண்ட்டுக்கு வராமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். மோகன் பாகவத்திற்கு நீ உலகத்தில் எந்த நாடுகளுக்கும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு விட முடியுமோ அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. மொத்தத்தில் சங்கிகளுக்கு இது நீ போதாத காலம்தான், இனி வரக்கூடிய காலங்கள் போதாத காலம்தான். ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதான் ஞாபகம் வருது. இந்த USCIRF அவங்க எதற்காக ஆர்எஸ்எஸ் தலைவர்களை கால் பதிக்க வைக்கக்கூடாது, அவர்கள் எந்த அளவுக்கு மோசமானவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க ஒரு காரணங்களை சொல்கிறாங்க. அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில், தற்போதைய இந்தியாவில், அதாவது மோடி அவர்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய நம்முடைய இந்தியாவில் மத சுதந்திர சூழல் தொடர்ந்து மிக மோசமடைந்து வருகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தா அது ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ்னுடைய என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் குடைக்கு கீழ் பாஜக, விஸ்வஹிந்த பரிஷத் உட்பட பல்வேறு அமைப்புகள் இயங்கி வருகின்றன. இவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள், குறிப்பாக தலித், இவர்களின் மீது வரலாறு காணாத அளவிற்கான மிகப்பெரிய அளவிலான வன்முறையையும் அடக்குமுறைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அதனால் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் மீது தடைகளை விதிக்க வேண்டும். தடை செய்யப்பட்ட நபர்கள் அல்லது அமைப்புகளின் சொத்துக்களை உடனடியாக முடக்கப்பட வேண்டும். அவர்கள் அமெரிக்க நாட்டிற்குள் நுழைவதை தடை செய்ய வேண்டும். மேலும் ஆயுத ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இந்தியாவிற்கான ஆயுத விற்பனையை உடனடியாக நிறுத்த வேண்டும். இதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை பரிசீலிப்பதாக அமெரிக்காவினுடைய அரசு தரப்பிலிருந்து பதில் சொல்லியிருப்பதாக இன்றைக்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பல நேரங்களில் பல நாட்டினுடைய பாராளுமன்றங்களில் ஒலிக்கப்பட்ட குரல்தான் இது. ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு பயங்கரவாத இயக்கம், அது தடை செய்யப்பட வேண்டும் என்று. சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருந்த நபர் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவில் பல சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் அந்த செய்தி வைரலானது. இந்தியாவில் நடத்தப்பட்ட பல்வேறு குண்டுவெடிப்புகள், அது தொடர்பாக குண்டு எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு எங்கிட்ட என்னை வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அதில் மோகன் பாகவத் உட்பட ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு பங்குண்டு என்கிற ஆதாரத்தை, அதிர்ச்சி கலந்த ஒரு உண்மையை வெளியிட்ட செய்தி இந்தியா முழுவதும் வைரலானதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம என்ன கேட்குறோம்? ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம், அதனுடைய வரலாறு என்ன? இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டில் நீங்கள் ஒரு கேள்விக்கு மோடியோ அமித்ஷாவோ மற்றவர்களாக இந்த நொடி வரையிலும் பதில் சொல்ல முடியலை. என்ன கேள்வி? சஞ்சய் சிங் அவர்கள் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? வந்தே மாதரத்தை முழுசாக பாடணும், இல்லைனா 3 வருஷம் சிறை தண்டனைன்னு சட்டம் இயற்றி இருக்கிறீங்க. வந்தே மாதரம் பாடலை பாடி சிறைக்கு சென்ற அல்லது பிரிட்டிஷாரை எதிர்த்த ஒரு 4 ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய பெயர்களை உங்களால் சொல்ல முடியுமா? எவ்வளோ முக்கியமான கேள்வி. இந்த நொடி வரையிலும் இவர்களால் யாரால் பதில் சொல்ல முடியுதா? அப்போது இன்றைக்கு உலக அளவில் ஒரு மிக முக்கியமான முழக்கமாக மக்கள் மத்தியில் இன்றைக்கு எழுந்திருக்கிறது என்பது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை தடை செய்யப்பட வேண்டும். அந்த இயக்கம் மக்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளை விதைத்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களின் மீது மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத இன்றைக்கு அமெரிக்காவினுடைய இந்த USCIRF என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையின் மூலமாக உலகத்திலே இது ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு எல்லாரும் நிறைய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், தலித் மக்களின் மீது இல்லையா, மாட்டிறைச்சியினுடைய பேரில் எவ்வளோ பெரிய கொலைவெறி தாக்குதல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கடந்த 13 வருடம் இல்லைங்க,
1947 சுதந்திரம் கிடைத்த நாட்கள் இருந்தே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு என்ன செய்தி வந்திருக்கிறது? இந்தியாவில் மாட்டிறைச்சி ஏற்றுமதி மேலும் 17% அதிகரித்திருக்கிறது. ரூபாய் 57,400 கோடியை தாண்டும் என மோடி அரசு கூறி அவர் மிகப்பெரிய பெருமிதம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் மாட்டிறைச்சியினுடைய பேரில் இல்லையா எவ்வளவு பெரிய கும்பல் கொலைகளை எல்லாம் RSS சங்க பரிவாரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் 17% மாட்டிறைச்சியினுடைய வியாபாரம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க மோசடி அரசியலின் மூலமாக இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, கட்சியாக RSS பாஜக இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறதா நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க. இப்போ நேற்றுக்கு நம்ம கூட ஒரு செய்தியை சொன்னோம். என்ன சொன்னோம்? இப்போது பீகாரில் பாஜகவினுடைய ஆட்சியில் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் உப்பு கேட்டிருக்கிறாங்க. அங்கே எதுவும் கிடையாது, தமிழ்நாடு மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க, கேரளா மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அங்கே என்னென்னா சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு உப்பு கேட்டிருக்கிறாங்க. டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்து கொடுத்துருக்குறான். 40 பிள்ளைங்க இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில். குஜராத்தில் கள்ளச்சாராயத்தில் இன்றைக்கி 7 பேர் பலிங்க. இன்னைக்கு மிகப்பெரிய செய்தி அது. அப்போ RSS பாஜக கும்பல் எங்கெங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா? மக்கள் விரோத செயல்கள் தான், முழுக்க மக்கள் விரோத செயல்கள். ஊழல் பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, கோயிலையே கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் தானே நடந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த 13 வருடங்களாக என்னங்க நடந்திருக்கு? இந்த மாதிரியான செயல்களைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு இந்தியாவில் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. பாஜக RSS எல்லாம் எந்த அளவிற்கு இந்த மண்ணிற்கு ஆபத்தானது என்பது, அது உலக அளவில் வியாபித்திருக்கிறது என்பதுதான் முக்கியம். உங்களுக்கு நல்லா தெரியும், அமெரிக்காவிலிருந்து தான் RSSக்கு அதிகமான பணம் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா RSSற்கு விரைவில் தடை விதிக்கும் பட்சத்தில் RSS என்று சொல்லக்கூடிய இயக்கமே வேரோடு அழிந்து போகும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.